ஆனா விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏதாவது ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய கூட்டணி வரலாமா அப்படிங்கிற மாதிரி தோன்றது இப்ப எனக்கு. விஜய் விட்டுடுங்க, விஜய்க்கு வந்து அது என்னங்கிறதே தெரியாது. எஸ்ஐஆர் அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. தேர்தல் ஆணையத்துல முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அதை முடக்குவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, தகுதி கிடையாது, உங்களுக்கு உரிமையும் கிடையாது. ராகுல் காந்தி ஏதோ கேள்வி கேட்டுவிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்கல, அதனால மோடி அரசு அவரை கைது பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து மக்களிடையே பரப்பப்படும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே ராகுல் காந்தி வாக்குகளை திருடும் நோக்கத்துடன் இவ்வளவு பேர் அடிஷனலாக நீங்க சேர்த்திருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே பாஜக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாம பல விஷயங்கள் கடந்த காலத்துல பேசி மண்ணை கவ்வியிருக்கார். நீதிமன்றங்கள் குட்டு வைத்திருக்கின்றன. சட்டப்பூர்வமாக சந்திக்க ஏன் விரும்பலை அப்படின்னு சொன்னா, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதாரத்தை கிழிச்சு போட்டுருவாங்க, குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. அதனாலதான் இது வந்து அதுக்கு தானே அவர் சொல்றாரு, நாங்க பொதுமக்கள் கிட்ட தான் போறோம் அப்படின்ட்டு. பொதுமக்கள்கிட்ட எப்படி போனோம்? தேர்தலில் போயிட்டு பொய் சொல்லாம நாங்க இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீங்க என்ன பண்ணீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தேங்க்யூ. இப்போ சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில பேரணி நடத்தும் போது கைது ஆயிருக்காரு. வாக்காளர்கள்ல அந்த வாக்காளர் திருத்த பட்டியல்ல பெரிய லெவலுக்கு வந்து பாஜக வந்து ஒரு முறைகேடுகள் பண்ணியிருக்குது, அதற்கு துணை போனதாக தேர்தல் ஆணையத்தையும் குற்றம் சாட்டி இந்த ஒரு பேரணி வந்து நடத்தினாரு. அதற்கு தற்பொழுது வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் வந்து போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கைது ஆயிட்டாரு. எப்படி பாக்குறது இந்த நிகழ்வை? கைது ஆயிட்டாரு. அவரை பஸ்ல ஏத்தி உட்காத்தி வச்சு அடைச்சு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. போராடுவோம், இறுதி வரை போராடுவோம் அப்படின்னு சொன்னாரு. டெமோக்ரஸி வாழ்க அப்படின்னு கத்தினாரு. அதெல்லாம் சரி. டெல்லி மாதிரி ஒரு தலைநகரத்துல ஒரு சீரணியோ பேரணியோ ஒரு ஊர்வலமோ பண்ணணும்னா அனுமதி வாங்கணுமா வேண்டாமா? அனுமதி வாங்கினாரா இல்லையா? அனுமதி வாங்காம நீங்க வந்து ஒரு தவறான அட்ரஸுக்கு போறீங்க. உங்க வீட்டுக்கு முன்னால நின்றுக்கிட்டு யாராவது கோஷம் போட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? தேர்தல் ஆணையமா உங்களுக்கு அட்ரஸ்? உங்களுடைய அட்ரஸ் இது நீதிமன்றம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தை அணுகுங்க. நீதிமன்றத்தை இவர் ஒரு 7 அடி ஹைட்டுக்கு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையத்துல, எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரே ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் அனலைஸ் பண்ணி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு வாக்காளர் பட்டியல்ல. இந்த குளறுபடிகள் எல்லாமே தேர்தல் கமிஷன் தான் பண்ணிச்சு அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கு அதுல? இப்போ தமிழ் அமுதன் அப்படிங்கிற பேர்ல உங்கள்கிட்ட 2 ஐடி இருக்கு, 2 பூத்துல 2 மாநிலங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆந்திரால போயிட்டு வேலை பண்றீங்க. ஆந்திரால ஒரு ஓட்டர் ஐடி கிடைச்சிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஓட்டர் ஐடியை நீங்க கேன்சல் பண்ணல. அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தவறா அது, அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறா? அதே மாதிரி ஒரே ஒரு தொகுதியில 1,250,000 வாக்காளர்களை சேர்த்துள்ளார்கள். இதெல்லாமே போகஸ் அப்படிங்கிறாரு. எப்படி சார் போகஸா இருக்க முடியும்? மகாதேவபுரா அப்படிங்கிற அது பெங்களூர் மத்திய பாராளுமன்ற தொகுதியில வர சட்டசபை தொகுதியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அங்க ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியால இருந்து எல்லா மாநில மக்களும் அங்க வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அபரிமிதமான மக்கள் தொகை பெருக்கம் அங்க ஏற்பட்டிருக்கு இந்த கடந்த ஒரு 7-8 வருஷங்கள்ல, 10 வருஷத்துல. அதற்கு முன்னால ஒயிட் ஃபீல்டு, அந்த தனிசந்திரா, அந்த மாதிரி இடமெல்லாம் இருந்துச்சு. மகாதேவபுரா அதுக்கு அப்புறமா தான் டெவலப் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அங்க வந்து வாக்காளர்கள் அதிகமாகத்தானே செய்வாங்க. எப்படி ஒரே வருஷத்துல 5 மாசத்துல 1,25,000 வாக்காளர்கள் செத்தீங்க? நீங்க தானே இங்க வாக்காளர் முகாம் நடத்துறீங்க. வாக்காளர் முகாம் நடத்தி யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்களே.
இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது இது இவர் என்ன சொல்றாரு, இந்த புதிய வாக்காளர்கள் எல்லாருமே இந்த நாலஞ்சு வாக்காளர் அட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களித்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல இப்போ அதே மாதிரி ராகுல் காந்தி இல்ல இப்போ வந்திருக்க பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்களை கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஓ வண்டர்ஃபுல். விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏதாவது ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய கூட்டணி வரலாமா அப்படிங்கிற மாதிரி தோன்றது இப்ப எனக்கு. விஜய் விட்டுடுங்க, விஜய்க்கு வந்து அது என்னங்கிறதே தெரியாது. எஸ்ஐஆர் அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அந்த சார் யார், அந்த சார் அப்படின்னா அதுவும் அவருக்கு தெரியாது. அதனால விஜய் பத்தி நீங்க விட்டுடுங்க. அப்படின்னு விஜய் என்ன சொல்றாரு, அங்க 22 லட்சம் மக்கள் செத்தே போயாச்சு, அவங்களெல்லாம் திருப்பி எடுத்துக்கணுமா வாக்காளர் பட்டியல்ல? திருத்தவே வேண்டாமா? 35 லட்சம் வாக்காளர்களுக்கு இந்திய குடியுரிமையினருடைய ஆதாரமே இல்லை, அவங்களெல்லாம் திருப்பி ஏத்துக்கணுமா? என்ன பேசுறாரு அவரு? அதனால தானே இப்போ ராகுல் காந்தி இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. ஒருத்தருக்கே 4 இடத்துல வாக்காளர் அட்டை இருக்கு. ஒருத்தருக்கு ஒரே வீட்டுக்குள்ளேயே 10 பேர் 20 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டு 10x10 வீட்டுக்குள்ள 100 சதுர அடி வீட்டுக்குள்ள 80 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நேற்றுக்கு அவர் ஒரு அம்மா பத்தி சொன்னாரு, சகுன் ராணி அப்படிங்கிற ஒரு அம்மா பத்தி சொன்னாரு. அவங்களுக்கு வந்து 2 இடத்துல வாக்காளர் அட்டை இருக்கு அப்படின்னாங்க. அந்த அம்மா ரொம்ப நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ராகுல் காந்தி எங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன்களெல்லாம் பேரை சொல்லி இந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடாது. நாங்க வந்து யூபியில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்த போது அங்க ஒரு வாக்காளர் அட்டை பயன்படுத்தினோம், நாங்க அங்க ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறமா நாங்க பஞ்சாபுக்கு போனோம், பட்டிண்டாவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த ஊர்ல இருக்கும்போது அந்த வாக்காளர் அட்டையை நாங்க அங்க மாத்திக்கிட்டோம், அங்க நாங்க வந்து வாக்கு போட்டோம். அதுக்கப்புறமா பெங்களூர்ல மகாதேவ்புரால நாங்க செட்டில் ஆனோம். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணோ பையனோ யாரோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க அங்க ஐடில, அவங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. செட்டில் ஆன உடனே நாங்க வந்து இங்க வாக்காளர் அட்டை வாங்கிட்டு இங்க ஒரே ஒரு முறை தான் வாக்கு போட்டிருக்கேன். 2024 தேர்தலில் ஒரே ஒரு முறை தான் நான் வாக்களித்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதுக்கு ராகுல் காந்தி என்ன சார் சொல்ல போறாரு? இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திருடன் அப்படிங்கிறீங்களா? மக்கள் எல்லோருமே அயோக்கியர்கள் அப்படிங்கிறீங்களா? மக்கள் எல்லோரோடையும் சேர்ந்து இவ்வளவு பேரோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து கோல்மால் பண்ண முடியுமா? இல்ல மோசடி பண்ண முடியுமா? இப்ப கைது நடவடிக்கை எப்படி பாக்குறது? கைது நடவடிக்கை ரொம்ப சாதாரண சமாச்சாரம் சார். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தல் ஆணையத்துல போய் முற்றுகையிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு, அதற்கு பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லையா? கிடையாது. பெரிய பெரிய நகரங்கள்ல நம்ம ஊர்ல வந்து வள்ளுவர் கோட்டம் இருக்கு, ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு, அது மாதிரி ஃப்ரீடம் பார்க் இருக்கு பெங்களூர்ல, இல்லைன்னா கபன் பார்க், இல்லைன்னா யூனிட்டி பில்டிங் இருக்கு, அந்த மாதிரி பல இடங்கள்லாம் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய போராட்டத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த வாடிக்கால் அந்த ஊர்வலமா உள்ளுக்குள்ளே ஊர்வலமா போறதுக்கு கூட ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. நீங்க என்ன நடு ரோட்ல போயிட்டு தேர்தல் ஆணையத்துல முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதை முடக்குவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, தகுதி கிடையாது, உங்களுக்கு உரிமையும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இதுல வந்து பாரதிய ஜனதா இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன வாக்காளர் பட்டியல்ல அப்படின்னா நீங்க யாரை அணுகணும்? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அதை ஒரு உறுதிமொழியா கொடுங்க, நாங்க வந்து இதை பார்த்திருக்கோம், இது வந்து உண்மையிலேயே இதுல குளறுபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் பண்ணி புகாரா கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அவங்க வந்து புகார் கொடுக்க சொல்றாங்க, எழுத சொல்றாங்க, வேண்டாம், நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துல போயிட்டு வாயால பேச முடியுமா? எழுதி கொடு அப்படிமா, அபிடவிட் பண்ணி கொடு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரி தானே நீதிமன்றம். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பி சிதம்பரம், தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அல்ல அப்படிங்கிறாரு. எங்களுக்கும் தெரியும் நீதிமன்றம் அல்ல அப்படின்ட்டு. ஆனா ஏப்பா, உங்க கம்பெனில நாளைக்கு உங்களுக்கு லீவு வேணும், ஏதோ ஒரு வேலை இருக்கு, லீவு வேணும்னு சொன்னா அதுக்கு கூட லெட்டர் எழுதி தான் கொடுக்க சொல்லுவாங்க.
அதுவும் எங்க டிஜிட்டல்னா டிஜிட்டல் லெட்டர் எழுதி கொடுத்து அங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அதை அப்ரூவ் பண்ணுவாங்க, உங்க லீவ் சாங்ஷன் ஆயிடும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு தமிழ். அதை விட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு குய்யோ முறையோன்ட்டு, அதாவது ஒரு அராஜகமான ஒரு இதுல தான் நாங்க வேலை பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளி நாட் அக்செப்டபிள். கைது நடவடிக்கை கரெக்ட். அவரை கைது பண்ணி உள்ள வைப்பாங்க, சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுவாங்க. திருப்பி நாளைக்கு திருப்பி அது பண்ணுவாங்களா? நாளைக்கு பண்ணாங்களா? நாளைக்கு திருப்பியும் அதே பண்ணுவாங்க. நாளைக்கு கைது பண்ணி திருப்பியும் உள்ள வைப்பாங்க. இது எவ்வளவு நாள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் தமாஷாங்கிறது எனக்கு தெரியல. தமாஷா மீன் வேடிக்கை இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பொதுமக்களினுடைய இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ராகுல் காந்தி ஏதோ கேள்வி கேட்டுவிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடிக்கல, அதனால மோடி அரசு அவரை கைது பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து மக்களிடையே பரவலாம், பரப்பப்படும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே ராகுல் காந்தி என்னன்னு சொன்னாரு, கருத்து கணிப்புகள் ஒரு மாதிரி வருது, எக்ஸிட் போல் ஒரு மாதிரி வருது, ஆனா ரிசல்ட் வேற மாதிரி வருது அப்படிங்கிறாரு. என்னங்க கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்கள் வர என்ன சொல்றாங்களோ அதே மாதிரியே முடிவுகள் வருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு உங்களால சொல்ல முடியுமா? பல சமயங்கள்ல கருத்து கணிப்புகளும் இந்த எக்ஸிட் போல்ஸும் பொய்யா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுல வந்து காங்கிரஸ் கட்சியும் ஜெயிச்சிருக்கு, மற்ற கட்சிகளும் ஜெயிச்சிருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 1,27,000 பேர் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறது ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும்? அதனால தாங்க இதுல வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லைங்கிறதுனாலதான் தேர்தல் ஆணையம் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னுட்டு. ஸோ நேத்து கர்நாடகா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, இவர் என்னென்ன யாருடைய பெயர்களெல்லாம் அவர் எடுத்தாரோ அந்த பெயர்கள் எல்லாம் வந்து டூப்ளிகேட்டு, போகஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இவர் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. மூணாவது, பிரைவேட் நியூஸ் சேனல்ஸ், டைம்ஸ் நவ், எஸ்பெஷலி டைம்ஸ் நவ் அண்ட் நியூஸ் 9 ரெண்டு பேரும் அந்தந்த இடத்துல போயிட்டு எல்லாரையும் பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டி காணும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உண்மையிலேயே 4 இடத்துல இருக்குங்க, ஆனா நான் ஒரு இடத்துல தான் வாக்கு அளிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இவரு சரி வாக்கு அளிச்சிருக்கேன்னு சொல்றாரு தவிர, நான் வந்து டிஎம்கே போட்டேன், ஏடிஎம்கே போட்டேன் ஒன்றும் சொல்லல, காங்கிரஸ் போட்டேன், பாஜக போட்டேன் சொல்லல, ஆனா ஒரு இடத்துலதான் வாக்களிச்சேன் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாருமே வந்து அதாவது ஒரு கெட்ட எண்ணத்துடன், வாக்குகளை திருடும் நோக்கத்துடன் இவ்வளவு பேர் அடிஷனலாக நீங்க சேர்த்திருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே பாஜக தான் ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாம பல விஷயங்கள் கடந்த காலத்துல பேசி மண்ணை கவ்வியிருக்கார். நீதிமன்றங்கள் குட்டு வைத்திருக்கின்றன. மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மோடி என்றால் திருடன் அப்படின்னாரு. மோடிங்கிற பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே திருடர்கள், ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா போயிட்டு உச்ச நீதிமன்றம் அதை தடுத்தது. அதுக்கப்புறம் பதவி கொடுத்திருக்காங்க, கேஸ் நிலுவையில இருக்கு. அடானியை பத்தி சொன்னாரு, ஹிண்டன்பர்க் சமாச்சாரத்தை பத்தி சொன்னாரு. உச்ச நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து செபி கிட்ட சொன்னாங்க, நீங்க புலன் விசாரணை பண்ணுங்கன்ட்டு. புலன் விசாரணை பண்ணி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்துச்சு. அடானிக்கும் அம்பானிக்கும் தான் இவர் வந்து நரேந்திர மோடி ஃபேவர் பண்றாரு, அதனால்தான் இந்திய பொருளாதாரம் படுத்துக்கிச்சு, ஊத்திக்கிச்சு அப்படிங்கிறாரு. இந்திய பொருளாதாரம் 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்திலிருந்து 3வது பொருளாதாரமாக வளரப்போகிறது. ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு ரஃபேல் கம்பெனில இருந்து வந்த டாக்குமெண்ட் தனிப்பட்ட கவர்ல கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, இதுல எந்த ஊழலும் நடக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்கு அவரை பத்தி சொல்லணும்னா. அதாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அடிச்சுட்டு ஓடிடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாருன்னு இப்படி தெரியாது, அடிச்சுட்டு ஓடிடணும். அந்த மாதிரி அடிச்சுட்டு ஓடுறதை ஒரு யுக்தியா அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்தலில் வெற்றி அடைவதற்கு உதவ போகிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னா நம்பகத்தன்மை வேணும். நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் கார்பரேட்டருக்கே ஒரு நம்பகத்தன்மை வேணும். அப்படின்னா லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பதவியில் இருக்கிறவருக்கு எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு திறமை இருக்கணும். சார், நானு அவருடைய பொசிஷன்ல இருந்தேன்னு சொன்னா, எனக்கு ஆலோசனை பண்ற அந்த ஜெயராம் ரமேஷ்,
பவன் கேடா, இந்த மாதிரி ரன்தீப் சுர்ஜேவாலா, இந்த மாதிரி வேணுகோபால், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு நான் கேட்பேன், இதுல என்னையா ஆதாரம் இருக்குது அப்படின்னு நானே கேட்டிருப்பேன். ஆஸ் ராகுல் காந்தி நானே கேட்டிருப்பேன். ராகுல் காந்தி அவங்க கேட்டிருக்கணும். ஆனா ராகுல் காந்திக்கு இந்த அளவுக்கு விஷய ஞானம் இல்லை, புரிந்து கொள்ளும் திறமை இல்லை. அப்படிங்கறதுனாலதான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அரசுக்கும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ராகுல் காந்தியினுடைய இந்த புரிதல் இன்மையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகள் தம்மே கிடையாது. அப்படியே அவர் சொன்ன குறைபாடுகள்லாம் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அதனால தானே பீகார்ல நம்ம வந்து எஸ்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய மூல காரணமே அதுதான். அந்த மாதிரி 2-3 அங்க 65 லட்சம் பேருக்கு வந்து இப்போ இது நீக்கிட்டாங்க, பட்டியல நீக்கிட்டாங்க. இப்போதான் கிளீனா போயிட்டு இருக்கு இந்த வாக்குப்பட்டியல். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் வரப்போறது. ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, அதாவது இந்த பக்கமா தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் பண்றவங்க அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சா இது வந்து இரட்டை நிலை இல்லையா, ஒரு முரண்பாடு இல்லையா? அதைத்தான் வந்து பொதுமக்கள்கிட்ட நாங்க எடுத்துட்டு போறோம். ஓகே, இப்போ இந்த ஆதாரம் இல்லாத பேச்சுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த கைது அப்படின்னு வச்சுக்கலாமா? இன்னும் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் வந்து பாராளுமன்றத்துல போய் பேச முடியாது. பாராளுமன்றத்துல போயிட்டு நீங்க மாதிரி ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு சொன்னா அது வந்து பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போயிடும், பிரச்சனையா போயிடும், பதவியே போயிடும். ரெண்டாவது வந்து பதவி இது உறுதிமொழி எடுத்து நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டா தேர்தல் ஆணையத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல ஏதாவது இவங்க வந்து தப்பு பண்ணிடுறாங்க, அதாவது ஆதாரம் இல்லாம சில விஷயங்கள்லாம் இணைத்து பேசிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருப்பியும் அது ராகுல் காந்திக்கு தான் பிரச்சனையாகும். இந்த 2 காரணத்தினால தான் அவங்க வந்து இதை சட்டப்பூர்வமாக சந்திக்க விரும்புவதில்லை. சட்டப்பூர்வமாக சந்திக்க ஏன் விரும்பலை அப்படின்னு சொன்னா அங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆதாரத்தை கிழிச்சு போட்டுருவாங்க, குப்பை தொட்டியில போட்டுருவாங்க. அதனாலதான் இது வந்து அதுக்கு தானே அவர் சொல்றாரு நாங்க பொதுமக்கள் கிட்ட தான் போறோம் அப்படின்னுட்டு. பொதுமக்கள்கிட்ட எப்படி போனோம்? தேர்தல்ல போயிட்டு பொய் சொல்லாம நாங்க இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீங்க என்ன பண்ணீங்க? ஏப்பா 1500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கே இங்க வந்து நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது தெலுங்கானால. தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகால தெலுங்கானால நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. இவர் என்ன சொன்னாரு? ஒரு மாசத்துக்கு 8500 ரூபாய் நாங்க கொடுப்போம், கட்டாக்கட் 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்மணிக்கு ஒரு வருஷத்துல கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதையும் நம்பி இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட்டாங்க பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ நீங்க மக்களை தான் நம்பணுமே தவிர வெளிநாட்டு சக்திகளையோ அல்லது உங்களை தவறாக வழி நடத்துகிறார்களே ஆலோசகர்கள், அவர்களை நம்பக்கூடாது, வெளிநாட்டு சக்திகளை நம்பக்கூடாது. உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துக்கணும். ஒரு லீடரா நீங்க உருவாகணும், சொந்தமா யோசிக்கணும். என்ன வந்து தவறா வழி நடத்துறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் கடைசியில என்னுடைய முடிவு தான் கடைசி முடிவுங்கிறத அவர் யோசிக்கணும். அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு தாந்தோணித்தனமா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிறத அரசியல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப நாள் நீடிக்காது, ரொம்ப விரைவிலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.